என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எந்தன் படுகையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். எந்தன் படுகையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. உமது இரத்தத்தால் என்னை மீட்டி நன்றி ஏசையா. உமது இரத்தத்தால் என்னை மீட்டி நன்றி ஏசையா. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீ, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீ, இனி நான் அல்ல. எல்லோரும் கண்களை மூடி, அப்பா இந்த நாளை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த நாள்லையும் ராஜா தகுதி இல்லாத எங்களை ராஜா நீர் தகுதிப்படுத்தி கொண்டு வந்திருக்கீங்க ஆண்டவரே. ஒன்றுக்கும் உதவாத எங்கள் அப்பா நீர் கொண்டு வந்து நிறுத்தின உங்களுடைய தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஏசப்பா இந்த நாளுக்காக இந்த நேரத்துக்காக ஆண்டவரே, ஏசப்பா எந்தெந்த இடத்துலலாம் எங்களுக்கு இணைப்பு இல்லையோ உம்முடைய வார்த்தையை கொண்டு ராஜா நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு கூட இடைப்படுவீராக ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. வசனத்தை எடுத்து வாசிப்போம். மத்தேயு 8:7 வாசிங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். ஆமென். ஏசப்பா, கடந்த வருடத்தில் இன்பயசு ராஜாவை தியானிப்போம் என்று வார்த்தை கொடுத்துருக்கும் போது ஏசப்பா எனக்கு வியாதியஸ்தர்களை குறித்து தான் எடுக்க சொல்லியிருந்தார். இந்த வருஷத்தில் ஐயா எனக்கு இந்த வார்த்தையை தான் கொடுத்தாரு. அவர் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று சொன்னார். ஏசப்பா இந்த நேரத்தில் அப்பா அடியால மறைத்து ராஜா நீர் எங்களோடு கூட பேசுவீராக ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் என்னோடு கூட இடைப்படுங்க அப்பா. உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன் ஏசையா, உம்மை போல் மாறிடுவேன். உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன் என் ஏசையா, உம்மை போல் மாறிடுவேன். ஆமென். அவரோடு கூட இருக்கும்போது தான் அவரை போல மாறதான் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த நேரத்தில் நம்மளோடு கூட இணைந்திட அவர் நம்மளுக்குள்ள இருக்க அநேக காரியங்களை ஏசப்பா இந்த நாளில் கொண்டு வராரு. அந்த இடத்துல உட்காரும் போது எங்களுக்கு தெரியாது, இந்த இடத்துல நிற்கும் போது தான் அவருடைய அன்பு குறிச்சி அவருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் போது தான் தெரியுது. ஏசப்பா, நீங்க எத்தனையான அற்புதங்கள் அடையாளங்களையும் செய்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த நாள்லயும் என் தேவன் ஏசப்பா ஒரு நேரத்திலையும் என் மாம்சம் மாத்திரம் வெளிப்படக்கூடாது ஆண்டவரே. ஆவியானவரே, நீங்க பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தையை கொண்டு என்னோடு கூட இடைப்படுங்க. இங்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. உடைய கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிற ராஜா. வாசிங்க மத்தேயு. அதற்கு இயேசு, நான் வந்து
அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். யாருக்கிட்ட சொல்றாரு பார்க்கலாமா? 5ல இருந்து வாசிப்போம். வந்தார். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே தீவிரவாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீங்க எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதியில் அற்றவனப்பா. நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ஆண்டவரே, அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றார். அல்லேலூயா. அப்பா, நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ஆண்டவரே. அவரு கப்பர்நகூம்ன்ற ஊருக்கு வராரு. அந்த இடத்துல அவருடைய வார்த்தையினால ஒரு மனுஷனை குணமாக்குறாரு. அல்லேலூயா. அப்போ 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்துல வரான். எத்தனை பேரு நம்ம எல்லாம் வேலை செய்யறோம். வேலை செய்யற இடத்துல நம்ம ஓனர் வந்து நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா யாராச்சும் நம்மள ஒரு பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. ஆனா அந்த 100க்கு அதிபதி பாருங்க, தேவனிடத்துல கேட்கிறாரு, என்னுடைய வேலைக்கார கொடிய வியாதினால அவதிப்பட்டு இருக்கான். அப்பா, நீங்க வாங்கப்பா, நீங்க வந்து சுகத்தை கொடுங்கன்னு சொல்லும் போது அந்த இடத்துல பாருங்க, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறான்ப்பா. அவரை வேண்டிக் கொள்றான். நம்மளும் நம்ம வியாதி நேரத்துல, பிரச்சனை நேரத்துல அவர் இடத்துல நம்ம கேட்கிறோமா? அவர் எதிர்பார்ப்பாருல்ல, அவர் எதிர்பார்ப்பாரு. ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ பாடுகள் அப்பா, எத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும் நம்ம அநேக வியாதின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மருத்துவமனைக்கு தான் கடந்து செல்லுவோம். ஒருவரும் அவர் இடத்தை நோக்கி பார்க்க மாட்டோம். அல்லேலூயா. ஆனா இந்த 100க்கு அதிபதி பாருங்க, ஏசப்பா கிட்ட வரான். அவர் வரும்போது அவர்கிட்ட கேட்கிறான், ஆவியானவரே, நீங்க வாங்கப்பா, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே. நீங்க என் வீட்டுக்கு வர கூட நான் எனக்கு தகுதி இல்லப்பா. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்ததான் அவர் வந்திருக்காரு. அல்லேலூயா. தகுதி அச்சு கடந்தோம் தான், ஒன்றுக்கும் உதவாத இருந்தவங்க தான் நம்ம. அல்லேலூயா. இந்த இடத்துல அவர் வந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்றாரு. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. நீங்க சொன்ன மாத்திரத்துல என் வேலைக்காரன் சுகம் பெறுவான்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் நடத்துறார். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1ல இருந்து வாசிங்கம்மா. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். பாருங்க, ஒரு குஷ்டரோகி வராரு. அவருடைய விசுவாசத்தை பாருங்க. அவர் வரும்போது அவர் இடத்துல போய் கேட்கிறாரு, ஏசப்பா, நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ஆண்டவரே. நீங்க சொன்ன உடனே என்னுடைய குஷ்டரோகம் மறையும்னு சொல்லும் போது அவருடைய விசுவாசத்தை பார்த்து, அவருடைய நம்பிக்கையை பார்த்து அவர் சொல்றாரு, நீ இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னாரு. எனக்கு சித்தம், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்னு கேட்கும் போது அவர் ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டுமா. அப்பா, எனக்கு சித்தம் உண்டு ஐயா, நீ சுத்தமாக்கு, நீ சுத்தமாக்குன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு அற்புதங்களை அடையாளங்கள் செய்யறாரு. ஆமென். அந்த அடையாளங்கள் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் 100க்கு அதிபதி வராரு. அல்லேலூயா. எத்தனையோ பேர் இடத்துல நம்ம வேலை செஞ்சு வரோம். நான் 5 வருடம் ஒரு இடத்துல வேலை செஞ்சிருந்தேன், ஹாஸ்பிட்டல்ல. எனக்கு மேனேஜர் இருக்காங்க, அதுக்கு அடுத்த ஆட்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நாள் கூட எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க வந்து கேட்டதில்லை. 2 வருஷமா நான் வேலையில இருக்கேன், 2 வருஷமாவும் உடம்பு சரியில்லாம தான் இருக்கேன்.
எத்தனையோ நாட்கள் அங்க போய் முடியாத உக்காந்துருக்கும் போது கூட எங்களை வந்து யாரும் விசாரிக்க ஒருவரும் கிடையாது. ஆனா அந்த 100க்கு அதிபதி பாருங்க, ஒரு வார்த்தை போய் கேட்கிறாரு, ஐயா என்கிட்ட வேலை செய்யறவனுக்கு உடம்பு சரியில்லைப்பா, நீங்க வாங்க, நீங்க வந்து ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரம்தான்ப்பா சுத்தமாவான் அவன், நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கன்னு சொல்லும் போது அவரு கடந்து போய் அவனோடு கூட கடந்து போகும்போது பாருங்க, அவன் வீட்டுக்கு போறாரு. ஆனா ஏசப்பா சொல்றாரு, அடுத்த வசனம் வாசிங்கப்பா, நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருந்தோம். இல்ல அது இல்ல, 8 வாசிங்க. 100க்கு அதிபதி பிரதி உத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்லப்பா, உங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றார். அல்லேலூயா. நீங்க எங்க வீட்டுக்கு வரக்கூடாதுப்பா, நாங்க தகுதி இல்லாத ஆட்கள் ஐயா. ஐயா நீர் எப்படியா பட்டவர் அப்பா, நீர் எவ்வளவு பெரியவர் ஆண்டவரு, நீங்க எங்க வீட்டுக்கு வர அப்பா நாங்கள் தகுதியான ஆள் இல்ல ஆண்டவரு, நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கப்பா, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றார். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருந்தவனா இருந்தோம், எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு, நான் ஒருவனை போவென்றால் போவான், மற்றொருவன் வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த 100க்கு அதிபதி பாருங்க, அவருடைய வார்த்தைக்கு அவர் வேலையாட்கள் ஒரு வார்த்தை சொன்னா, 100க்கு அதிபதி சொன்னா அவங்க போனாலும் போகணுமா, வானாலும் அவர் வர ஆளு. அவர் போய் தேவனிடத்துல கேட்கிறாரு, அப்பா என்னுடைய வேலைக்காரன் வேதனையோடு கூட இருக்கிறான்ப்பா, நீங்க வாங்க, நீங்க வந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கப்பா, உங்களுடைய வார்த்தையினால ஐயா, உங்களுடைய ஒரு வார்த்தை மாத்திரம் தான்டா. அவர் எப்படியாப்பட்ட வார்த்தையா இருக்கும் பாருங்க, நீ சொன்ன மாத்திரத்துல என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அல்லேலூயா. வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒருவேளை ஏதாச்சும் பலவீனமா இருந்து மருத்துவமனைக்கு போவோம், ஆனா மருந்து மட்டும் நம்மள சுகப்படுத்தும், மருந்து மாத்திரம் நம்மளுக்கு எல்லா காரியத்தையும் மாற்றி போகும் நினைச்சா இல்ல, கிடையாது. அநேக மருந்து இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் மருந்து மாத்திரம் இருக்குமான்னு தெரியல. ஏசப்பா 100க்கு அதிபதி எவ்வளவு ஒரு பெரிய பணக்காரன், அவர் நினைச்சிருந்தா எத்தனையோ மருத்துவமனைக்கெல்லாம் கொண்டு போய் இருக்கலாம். ஆமென். ஆனா இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவரால் மாத்திரம்தான் அந்த நோய்க்கு விடுதலை கொடுக்க முடியும்ட்டு அவரிடத்துல போய் வேண்டிக் கொள்றான். அல்லேலூயா. பாருங்க, அவர் போய் ஒரு வார்த்தை கேட்கிறாரு, ஏசப்பா நீங்க வாங்க ஐயா, கொடிய வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறான் ஆண்டவரே என் வேலைக்காரன். ஏசப்பா நாங்க எங்கெங்கயோ அலைஞ்சு திரிஞ்சிருப்பாருல்ல, யாரிடத்திலயும் சுகம் கிடைக்கல, யாரிடத்திலயும் பலன் கிடைக்கல, அவன் வியாதி படுக்கைய மாற்ற முடியல ஆண்டவரே, நீங்க வாங்க, நீங்க வந்தால் மாத்திரம்தான் அப்பா சுகம் கிடைக்கும்ட்டான் அவன் இருதயத்துல நினைச்சு அவரோடு கூட போய் கேட்கும் போது அவர் வந்து, அப்பா உன் விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் என்று அவர் கேட்கிறாரு பாருங்க. இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 100க்கு அதிபதிக்கு ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அப்பா உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்ப்பா, ஒரு வேலைக்கார சொஸ்தமாகணும்னு சொல்லி நீ என் இடத்துல வந்து கேட்குறீங்களே, அவர் எப்படிப்பட்டவரா இருப்பாருன்ட்டு ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். மத்தேயு 4:4 எடுத்து வாசிங்களேன். அவருடைய வார்த்தை அவர் பிரதியுத்தரமாக,
மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். பாருங்க, அவர் ஒரு வார்த்தை சொன்னார் இல்ல, அவர் மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்லங்க, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மாத்திரம்தான் பிழைக்க முடியும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை மாத்திரம் இல்லைன்னா ஒரு மனுஷன் நிக்க கூட முடியாது. ஆமென். நாங்கெல்லாம் எத்தனையோ நாட்கள் அலைந்து திரிந்த நாட்கள் எல்லாம் உண்டு. அவரை விட்டு விலகி ஓடின நாட்கள் எல்லாம் உண்டு. அவர் வேண்டான்னு நாங்க எத்தனையோ நாட்கள் விலகி ஓடி இருக்கோம். ஆனா இந்த நாள்ல ஏசப்பா நம்மளோடு கூட பேசுட்டா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன் என் ஏசையா, உம்மை போல் மாறிடுவேன். இப்போ அவருடைய தழும்புகளால நம்மள குணமாக்குவாராம். ஹல்லேலூயா. ஏசாயா 53:5 வாசி. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால குணமாகணும். ஹல்லேலூயா. 2 காரியம், ஒன்னு ஆத்துமாவால குணமடையணும், இன்னொன்னு சரீரத்தினால குணமடையணும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவரை சிலுவையில நம்ம எத்தனையோ வாட்டி அறிஞ்சிருக்கோம், இன்னமும் அறிந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நம்ம போக கூடாதுன்னா அங்க போக கூடாது. அங்க காலையில ஐயா வார்த்தை போட்டிருந்தார், துர்மார்க்கனுடைய ஆலோசனையில நடவாமலும் பாவிகளுடைய வழியில நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று ஆவியானவர் சொல்றாரு. அவருக்கு விருப்பம் இல்லாத இடத்துல போவாதீங்கம்மான்னா நம்ம அங்கதான் முன்னாடி போய் நிற்போம். எங்க அந்த ஒரு இடத்துல நம்மளுக்கு பிடிக்காத காரியம் பேசுறாங்க, தகாத வார்த்தை பேசுறாங்கன்னா அந்த இடத்துல தான் போய் நிற்போம். அவர் சொல்றாரு, இந்த நாள்ல நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், நம்முடைய அக்கிரமல் நிமித்தம், நம்மளுடைய பாவங்களின் நிமித்தம் அவர் இன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்டார். அவருடைய தழும்புகளால நம்ம குணமானோம். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால குணமானோம். ஆமென். பாருங்க, சரீரத்தை காட்டிலும் நம்ம ஆத்துமாக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? எப்படின்னா, அவர் நம்மை உண்டாக்கும் போது ஆவி, ஆத்மா, சரீரம் இது 3மா தான் நம்மளை உண்டாக்குனார். நம்ம மரித்து போகும்போது நம்முடைய ஆவி பார்த்தீங்கன்னா நம்ம உண்டாக்கின தேவனோடு கூட இருக்குமா, ஆனா நம்மளுடைய சரீரம் மண்ணோடு மண்ணாதான் போவோம். ஆனா இப்போ அந்த சரீரத்துக்கு மாத்திரம்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஹல்லேலூயா. நம்மளுடைய சரீரத்துக்கு எப்போதும் முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா அது மண்ணோடு மண்ணா போகுது. ஆனா அந்த ஆவி, ஆத்மாவும் பார்த்தீங்கன்னா நம்ம மரித்து போகும்போது அவரோடு கூட இணையத்தக்கதா. ஆவியானவரே, இந்த நாள்ல ராஜா இந்த ஆத்மாவை குறிச்சு ஆண்டவரை நீங்க என்னோட கூட பேசி கொண்டு இருக்கீங்க ஏசப்பா. ஒரு நாள் எங்க ஆத்மா பாதாளத்துக்கு போகாதபடிக்கு ஆண்டவரே அதை நாங்கள் எச்சரிக்கையோடு காத்து கொண்டு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, நமக்காக ஒருவர் அநேக பாடுகளை அனுபவிச்சார்ல, நமக்காக தானே, நம்மளுடைய மீறுதல்கள் நிமித்தம் தான் அவர் அநேக பாடுகளை அனுபவிச்சாரு. அவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவ பிள்ளையே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து, அவருக்கு பிரியமில்லாத இடத்துல போக கூடாதுன்னா அங்க போக கூடாது. ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமில்லாத காரியத்துல உட்கார கூடாதுன்னா உட்காராதீங்க. அவருக்கு பேசக்கூடாத இடத்துல பேசாதீங்கன்னா பேசாதீங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் நாவிலிருந்து புறப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் சாட்சியாவே சொல்லியிருப்பேன். எல்லாரும் மாதிரிதான் என் வாயை திறந்தா ரொம்ப வார்த்தைங்க பயங்கரமா வரும். இந்த இடத்துல நின்று ஆராதனை செய்வேன். 1.5 வருஷம் இல்லை, ஒரு 2 வருஷம் இருக்கும். இந்த இடத்துல நின்று ஏசப்பா குறிச்சு எத்தனையோ நாட்கள் ஆராதிச்சு பாடியிருக்கேன். ஒரு தேவ மனுஷன் மூலியமா என்னோடு கூட பேசினாரு. நான் எதுவுமே சொல்லலை. என் பலவீனத்துக்காக ஒரு சகோதரி என்கிட்ட ஒரு நம்பரை கொடுத்து பேச சொன்னாங்க. நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, உன் வாயை காத்துக்கொள்,
உன் வாயை காத்து கொள்ளுமா. நீ அநேக கெட்ட வார்த்தைகள் உன் வாயிலிருந்து பேசுது. அவருடைய வார்த்தையை உன்னால அவருடைய வார்த்தையை காத்து கொள்ள முடியல. நீ அநேகருக்கு போய் சாட்சி சொல்ல வேண்டிய நீ ஒரு இடத்துல போய் அவரை குடிச்சு சாட்சி சொல்லணும். ஆனா என்னால சாட்சி சொல்ல முடியாத அளவுக்கு கெட்ட வார்த்தைகள் யாருன்னா பேசுனா 4 மடங்கு பேசுவேன். இன்னைக்கு ஏசப்பா என்னோடு கூட இருக்கார். அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். என் வாயின் வார்த்தைகளை ஒருத்தர் இடத்துல பேசும்போது நான் ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பார்த்து பேச ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சிருக்காரு. அல்லேலூயா. ஏன்னா அவரு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்காருங்க. நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் அநேக தரம் மறுபடியும் போய் அவரை சிலுவையில் அறையக்கூடாது. அல்லேலூயா. மறுபடியும் போயிட்டு ஏசப்பா நான் அறையாத படிக்க ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவரோடு கூட பாருங்க, நம்முடைய அக்கிரமம் நம்மளுடைய அக்கிரமத்தினால அவரை நொறுக்கப்பட்டோமா. அவருடைய தழும்புகளால தான். ஆனா நம்ம எவ்வளவு செஞ்சாலும் அவருக்கு விரோதமா நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சாலும் பாருங்க அவருடைய தழும்புகளால தான் நம்மளுக்கு குணமாக்குறோம், விடுதலை. அல்லேலூயா. ஆனா நம்ம மனுஷங்க இடத்த போயிட்டு நம்ம சொல்லி பாருங்களேன், இதை செய்யறோம் அதை செய்யறோம்னா கூட ஆனா அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா அவர் பாருங்க, அநேக நாள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிருப்பேன் தேவ பிள்ளையே. அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது நான் எகிப்திற்கு வர பண்ணின வியாதி உன்னிடத்துல வர விட மாட்டேன்னு சொல்றாரா. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பாருங்க, அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் போது, அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கும் போது, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது எகிப்துக்கு வர பண்ணின வியாதியை ஒன்னும் நம்ம இடத்துல வர விட மாட்டாராம். யாத்ராகமம் 15:26 வசனம் வாசிங்களா. இஸ்ரவேல் புத்திரர் இதை கண்டு இது இன்னதென்று அறிந்து நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பாருங்க, அநேக வியாதிகளினால் உண்டாகும் கசப்புகளை நீக்கி நம்மை குணமாக்க வல்லவரா இருக்கிறார் அவர். அல்லேலூயா. நம்முடைய வேதனை மாறணும், நம்முடைய பிரச்சனை மாறணும். அவர் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நமக்காக தானே. ஆமென். நம்மளுக்காக தான். அல்லேலூயா. நீ அவருடைய சத்தத்திற்கு நீ கவனமாய் கேட்டு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளையை செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரவிடும். அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ தேசத்துல எத்தனையோ கொடிய வியாதிகள்லாம் வந்து கொண்டு இருக்கு. அல்லேலூயா. நான் கொரோனாலயே ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சேன். கொரோனா பேஷண்ட் என் பக்கத்திலே இருப்பாங்க, நான் தூக்கி உட்கார வைப்பேன். ஆனா அந்த வியாதி ஒண்ணு கூட என்னை தொடாதபடிக்கு என் கூட இருக்க நிறைய பேருக்கு கொரோனா வந்தது. ஆனா எங்களுக்கு யாருக்குமே அந்த வியாதி வரல. ஏன்னா அவர் நம் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. என் பரிகாரியாகிய கர்த்தர் அவர் என்னோடு கூட இருக்காரு. என் வியாதிகள் எல்லாம் மாற்றி போட்டு என் வேதனையெல்லாம் அவர் நீக்கி போட்டு இன்றைக்கு நான் உயிரோடு கூட இருக்கேன்னா அவர் மாத்திரம் தாங்க. அல்லேலூயா. அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது அவர் ஒரு வியாதி நம்ம இடத்துல வராதபடிக்கு அப்பா ஏசப்பா நாங்கள் எத்தனையோ இடத்துல உமக்கு கீழ்ப்படியாம இருந்திருக்கோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கல. பின்மாற்றமா போன நாட்கள் எல்லாம் உண்டப்பா. பின்மாற்றமா போன நாட்கள் எல்லாம் உண்டு ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கையெல்லாம் நாங்க வாழ்ந்திருக்கோம். இந்த இடத்துல ஏசப்பா நீங்க எங்களோடு கூட இருக்கீங்க. இந்த இடத்துல எங்களை தொட்டு நீங்க சுகத்தை கொடுத்து ஏசப்பா இன்னைக்கு எங்க எந்த ஒரு காரியத்துல நாங்கள் பொழிந்து விழாதபடிக்கு எங்களை இன்றைக்கு நிறுத்தி இருக்கீங்கன்னா உங்க கிருபப்பா. உங்க கிருபை மாத்திரம்தான் ஆண்டவரே. நான் இருக்கிறேன்னா உங்க கிருபை தான்ப்பா.
அப்பா நான் நடக்கிறேன்னா உங்க கிருபை தான்ப்பா, நான் இன்னைக்கு எழுந்துக்கிறேன்னா உங்க கிருபை மட்டும்தான் ஆண்டவரே. நீர் மட்டும் இல்லைன்னா நான் எங்கப்பா போயிருப்பேன், நீங்க மாத்திரம் இல்லைன்னா நாங்க எங்கப்பா போயிருப்போம். நீர் மட்டும் இல்லைன்னா என்னன்னா செஞ்சிருப்பேன், எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தோம் போயிருப்பேன். நீர் மட்டும் இல்லைன்னா என்னன்னா செஞ்சிருப்பேன், எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தோம் போயிருப்பேன். அவரிடத்துல கிட்ட சேர முடியாத ஒரு காரியம் நம்ம இடத்துல இருந்ததுன்னா அதை எடுத்து போடுங்க, அதை எடுத்து போடுங்க. 2 கண்களோடு நரகத்துக்கு போவதை பார்க்கலாம், ஒரு கண்ணோடு பரலோகத்துக்கு போவது நல்லதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா, ஆமென். அநேக நாள் நான் இந்த இடத்துல நின்று பாடி இருப்பேன். ஆமென். அது ஏன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் என் காலில் கொலுசு போட்டிருப்பேன். அவரிடத்துல கிட்ட சேர முடியாத அளவுக்கு என்னுடைய காலில் இருக்க கொலுசு எனக்கு தடையா இருந்தது. கடந்த வருடத்துல பாத்தீங்கன்னா அதை நான் எடுத்துட்டேன். ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா உம்முடைய கிட்ட சேர முடியல ஆண்டவர், அந்த கொலுசு உம்முடைய சமூகத்துல என்னால இந்த இடத்துல நின்று உம்மை ஆராதிக்க முடியலப்பா. அந்த கொலுசை எடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் வந்து எல்லா இடத்துலயும் நான் வந்து இங்க நிக்க எனக்கு ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சிருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, நாட்கள்ல அதுவும் ஒரு மீறுதல் தானே, அதுவும் ஒரு காரியம் தானே. அவர் சொல்லிட்டாரு இந்த காரியத்தெல்லாம் எடுக்கணும், இந்த இடத்துல வந்து நிக்கணும்னா அவருக்கு உண்மையை உத்தமமா வந்து நிக்கணும். பரிசுத்தம் இல்லாத ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பயத்தோட நடுக்கத்தோட இந்த இடத்துல வந்து நிக்கணும். அது ஒரு காரியம் எனக்கு தடையா இருக்கும் போது நான் அந்த காரியத்தை எடுத்தேன். யாரும் எனக்கு சொல்லலைங்க, யாரும் எனக்கு ஊழியக்கார் சொல்லல, யாருமே சொல்லல, நானா எடுத்தேன், நானா தான் எடுத்தேன். ஏசப்பா எனக்கு இந்த காரியம் ஒரு தடையா இருக்குப்பா, இந்த உம்மிட்ட சேர முடியாத அளவுக்கு, உம்மிடத்துல இணைக்கப்பட முடியாத அளவுக்கு எனக்கு இந்த ஒரு காரியம் தடையா இருக்குன்னு சொல்லி நான் அந்த கொலுசை எடுத்தேன். இன்னைக்கு ஏசப்பாவோடு இணைய இந்த இடத்துல நான் ஏறி வந்து நிக்க அவர் எனக்கு உதவி செய்திருக்காரு. அல்லேலூயா. அவருடைய மீறுதல் நம்முடைய மீறுதல், அவருடைய நம்முடைய மீறுதல். இதே மாதிரிதான் அநேக இடத்துல நம்ம மீறி மீறி மிஞ்சின நீதிமானா இருப்போம். ஐயா அடிக்கடி சொல்லுவாரு, நீங்க மிஞ்சின நீதிமானா இருக்கீங்கன்ட்டு. அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம முந்தி முந்தி பேசுவோம். இந்த நாள்ல ஏசப்பாட்ட சொல்லுங்க, அப்பா நீங்க பேசுங்க ஆண்டவரே, நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். எந்த இடத்துல நாங்கள் அனாவசியமான வார்த்தைகள் பேசாதபடிக்கு, மறுபடியும் மறுபடியும் உங்க காயப்படுத்தாத படிக்க ஆண்டவரே நீங்க எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையினால் எங்களோடு கூட இடைப்படுங்க அப்பா. ஆவியானவரே நன்றி செலுத்துகிற ராஜா. அடுத்ததா லூக்கா 11, லூக்கா 7ஆம் அதிகாரம் எடுங்க. லூக்கா 7:11 வாசிங்க. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனான். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணுமா இருந்தாள். அல்லேலூயா. பாருங்க, நாயின் ஊருக்கு கடந்து வரார் ஏசப்பா. கப்பர்நகூம்ல இருந்து ஒரு அதிசய அற்புதங்களை செய்து முடிச்சுட்டு நாயின் என்னும் ஊருக்கு கடந்து வராரு. அங்க இறந்து போன தன் மகனை அடக்கம் பண்ணும்படி ஒரு விதவை, ஒரு கைம்பெண், அவங்க தன் மகன் இறந்துட்டான், அவனை தூக்கி கொண்டு போறாங்க. அல்லேலூயா. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணுமா இருந்தால். ஊராரில் வெகு ஜனங்கள் அவர்களோடு கூட வந்தார்கள். பாருங்க, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர்
வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயின் இடத்துல ஒப்புவித்தார். பாருங்க, மரித்து போனவரை டாக்டருங்க எழுப்ப முடியும்னு கேட்டா முடியாது. அல்லேலூயா. எத்தனையோ மருந்து மாத்திரை இருக்குல்ல, அவங்க நினைச்சா முடியுமா? முடியாது. அவரால் மாத்திரம்தான் முடியும். அவர் நாயின் என்னும் ஊருக்கு போறாரு. அவருடைய சீஷர்கள் அநேகர் இயேசுவோடு கூட கடந்து வராங்க. திரளான ஜன கூட்டத்து நடுவுல வரும்போது ஒரு மக அழுது கொண்டு வராங்க. ஒரு மக அழுது கொண்டு வராங்க. அவர் கண்ணீரை காண்கிற தேவன், நம் கதறலை கேட்கிற தேவனா இருக்காரு. அல்லேலூயா. அந்த கைம்பெண் யாருமே இல்லைங்க, யாருமே இல்லை. அவன் மகன் மாத்திரம்தான், அவன் தான் எல்லாமே என்று நினைச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அவன் மரிச்சு போயிட்டான், கணவரும் இல்லை, பிள்ளையோ இப்ப மரிச்சுட்டானே, யார் இருக்கான் என்று அழுது கொண்டு வரும்போது இயேசு அவரோடு கூட வராரு. அல்லேலூயா. இயேசு கிட்ட வந்து அவள் மேல் மனதுருகி அவள் அழுகையின் சத்தத்தை அவர் பார்க்கிறாரு. அவர் அழுகையின் சத்தத்தை பார்த்த உடனே அவர் கிட்ட வந்து அவர் பாடைய தொடும்போது மரித்து போன மகன் உயிரோடு கூட எழுந்தான். மரித்தவன் உயிரோடு கூட எழுந்தான். நம்மளால முடியாதுல்ல, நம்மளால முடியுமா? முடியாது. அல்லேலூயா. அவரால் மாத்திரம்தான் முடியும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் கிடையாது. அவர் நினைச்சான்னா ஒருவரை ஜீவனோடு கூட எழுப்ப முடியும். லாசரு மரிச்சிட்டான், மரித்து 4 நாட்கள் ஆகுது. மரித்த லாசருவே கிட்ட கூட போக முடியல, நாத்தம். மரித்தவனை உயிரோடு கூட எழுந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னாரு. ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்துல மரித்து போன லாசரு எழுந்து உயிரோடு கூட வந்தாங்க. அதே போலதான் இந்த மகனை பாடைய வந்து கிட்ட வந்து தொடும்போது அவன் மரிச்சு போயிட்டான். அவர் பாருங்க, அந்த மகளை யோசிச்சிருப்பாருல, அந்த கைம்பெண்ணை யோசிச்சிருப்பாரு இல்ல. கணவரும் இல்ல, பிள்ளை ஒருத்தன் தான். இன்னைக்கு அவனும் இல்லைன்னா அவங்க யாருக்காக இருந்திருக்கணும்? யாருமே இல்லை. யாருமே இல்லைன்னா அந்த இடத்துல அவங்க அழும்போது நம்ம ஒரு நாள் அழுதுருப்போம்ல, யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாய போல என்னை தேடி வந்த தெய்வம். யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாய போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான், என் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். அவங்க அழுதுருப்பாங்கல்ல, யாருமே இல்லப்பா, அப்பா என் பிள்ளைய மரிச்சு போயிட்டான், என் கணவரும் மரிச்சு போயிட்டான், என்னை பாதுகாக்க யாரும் இல்லைன்னு அழும்போது அவர் கிட்ட வராரு. கிட்ட வந்து தொடும்போது மரித்தவன் உயிரோடு கூட எழுந்து உக்காரான். அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல எங்க அண்ணி மரிச்சு போனாங்க. 2 மாசமா அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போய் வந்தோம். நானும் என் சகோதரி அந்த வாட்டி கூப்பிடும் போது எனக்கு ஒரு கோபம். ஏன்னா நானும் அதே வியாதியில தான் இருந்தேன். என்னை யாரும் வந்து பார்க்கல. இன்னைக்கு அவங்களுக்கு அந்த வியாதினும் போது அவ வந்து என்னை கூப்பிடும் போது நான் சொன்னேன், ஏன்னா நான் உலக சிந்தனையோடு கொஞ்சம் இருந்துட்டேன். ஒரு வியாதியஸ்தர்கள் ஜெபிக்கணும் போது நான் போல, அந்த இடத்துல நான் உறவை பார்த்ததுனால நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ரொம்ப முடியலன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஆப்ரேஷன் சொல்லுமா, நான் எங்கள் டேடி எங்கள் ஐயா எல்லாரும் போனோம். என் சகோதரி போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ஜெபம் பண்ணிட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் நாள் போய் ஜெபம் பண்ணும்போது வயிறு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது. நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு வரோம். ஏசப்பா பெரிய காரியம் செய்வார். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசப்பான்னா அவங்க அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு நம்மளை கேலி கிண்டலமாக பேசின ஜனங்க. அவங்க ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. நாங்கள் அல்லேலூயான்னு சொல்கிறோம், அந்த வார்த்தையை வச்சு அவங்க எங்களை கிண்டல் பண்ண ஆளுங்க அவங்கெல்லாம். அவங்களுக்காக செபிக்க நாங்கள் போகிறோம். நாங்கள் செபிச்சுட்டு வந்துட்டோம். ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வயிறு கம்மியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு ரொம்ப இருக்க பலவீனம் ஜாஸ்தியாகிடுச்சு.
ஒரு பிரச்சனையில ஒரு பிரச்சனைன்னு 3-4 பிரச்சனை அவங்களுக்குள்ள வந்துச்சு. மரணம் நெருங்கிடுச்சு. எங்களுக்கு தெரியுது அவங்க மரிச்சு போறாங்கன்ட்டு. ஆனாலும் ஏசப்பா எங்களுக்கு டெய்லி ஜெபிக்க அனுப்புறாரு. நாங்க போறோம், டெய்லி அவங்களுக்காக ஜெபம் பண்றோம். ஏசப்பாவை ஏத்துக்கங்க, ஏசப்பாவை ஏத்துக்கங்க, ஏசப்பாவை ஏத்துக்கங்க. நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். நானும் என் சகோதரி போய் ஜெபம் பண்ணோம். அவங்க ஒரு சிறு பிள்ளைல, குழந்தைங்க நம்ம சொன்னா எப்படி கேட்கும்? இப்போ எஸ்தர் நம்ம எது சொன்னாலும் கேட்கும். அதே போல அவங்க சொல்ற எங்க அக்கா சொல்லுவா, அவ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க கேட்டுனே இருப்பாங்க. சரிம்மா ஏசப்பாவை ஏத்துக்கிறேன், நான் பண்ண தப்பு மன்னிங்க. அவ சொல்லுவா, நீங்க இதனா தப்பு பண்ணியிருந்தா மன்னிப்பு கேளு அண்ணி, மன்னிப்பு கேளு, ஏசப்பா மன்னிக்கிற தெய்வம், நீ கேளு கேளுன்னு சொல்லும் போது அவங்க ஒரு சிறு குழந்தைய போல எங்க வார்த்தைகள்லாம் செவி கொடுத்து, ஏசப்பா நாங்க நல்லாயிட்டா நான் சாட்சி சொல்லி ஏசப்பாவை ஞானஸ்தானம் எடுத்துப்பேன்னு சொன்ன வார்த்தை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம். அவங்க கணவரோட கூட பேசிட்டு இருந்தாங்களாம். இந்த வருஷத்துல முடியறதுக்குள்ள நான் இருக்க மாட்டேன் எங்ககிட்ட சொன்னாங்க. நாங்கள் நல்லா ஆயிட்டா நான் ஏசப்பாவை ஏத்து பண்ணிட்டு நாங்கள் கடந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த வார்த்தை சொன்னாங்க. அவங்க வாயின் வார்த்தையின்படியா ஆச்சு. இந்த வருஷத்தை அவங்க பார்க்க முடியாத அளவுக்கு இந்த வருஷம் அவங்க காணவே முடியலங்க. நாங்கள் போய் ஜெபிக்க ஏசப்பாக்கு தெரியும். ஒரு நாளும் நாங்கள் விசுவாசமா ஜெபிச்சோம். ஏசப்பட்ட அவங்களுக்கு சுகம் கிடைக்கும், ஏசப்பா அவங்க வியாதி படிக்க மாத்துவார், என்னுடைய வியாதியிலேருந்து விடுதலை கொடுத்தீங்களப்பா, அவங்க வியாதியை நீங்க தூக்கி எடுப்பீங்க. நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் சபையா கூட போய் ஜெபம் பண்ணோம். ஊழியத்தை முடிச்சுட்டு போயிட்டு எங்க சபையில இருக்க மொத்த பேரும் நாங்கள் போய் ஜெபம் பண்ணோம். நாங்கள் நம்பின அளவு கூட அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க உலகத்தானா இருந்த போதிலும் நான் ஆரம்பத்தில் கேட்கும் போது ஏத்துக்கிறேம்மா, நான் ஏத்துக்கிறேன், நான் ஏசப்பா ஏத்துக்கிறேன், எனக்கு வியாதியிலேருந்து சுகம் கிடைச்சா போதும்னு சொன்னவங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருக்க வார்த்தைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இருக்க மாட்டேன், நான் மரிச்சு போயிடுவேன், நான் என்னால் இங்கே இருக்க முடியல, என்னால் வாழ்க்கை வாழ முடியல, நான் இறந்துருவேன் சொல்லி 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 இறந்துட்டாங்க. லாஸ்ட்டாக நான் எங்கள் அம்மா எங்கள் அக்காலாம் போகிறோம். கடைசி அவங்களால ஒன்றுமே இல்லை. முன்னால் போயிட்டு நானும் என் சகோதரி அவங்க பக்கத்தில் உக்காஞ்சி அவங்க கையை பிடிச்சி அன்பா இருப்பேன் என்று சொல்வார்கள். ஏன்னா 30 வருஷம் வாழ்ந்தார் வீட்டுக்காரு, 30 வருஷம் வாழ்ந்தாரு, வெளியில ஓடிட்டாரு. பார்த்துட்டு பயந்துக்குன்னு வெளியில போயிட்டாரு. என்னாலாம் இருக்க முடியல, அவ கத்திக்கினே இருக்கிறா, அவ கூட என்னால இருக்க முடியலம்மா, என்னால நிம்மதியா தூங்க முடியலம்மான்ட்டு விட்டுட்டு ஓடிட்டார். நானே சகோதரி உட்காந்து பாட்டு பாடுறோம். அன்பா இருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போனார்கள். நாங்க பாடின்னு இருக்கிறோம், அவங்க கை பாடிக்கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அவங்க மறிக்க போறாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. நான் போய் அவங்களுக்கு தூக்கி அவங்க துணியெல்லாம் மாத்தி கொண்டு இருக்கிறோம். மறுநாள் அவங்க வீட்டுக்காரர் கால் பண்றோம். அவர் சொல்றாரு, மறிச்சு கூட போக மாட்டேறா. அவங்க வார்த்தையில சொன்னாரு, செத்து கூட தொலைய மாட்டேன், இது இருந்துன்னே என் உயிரை எடுக்குது. நான் திட்டினேன் எங்க அண்ணன், ஏன் அண்ணா 30 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தே உனக்கு தெரியலையா? இன்னைக்கு அவங்க வேதனையோடு கூட இருக்காங்க. அவங்களுக்கு கேன்சர், எனக்கும் கேன்சர் தான். ஏசப்பா என்னை மாத்தினார். என்ன அந்த வியாதி இனி என்னிடத்துல இராதபடிக்கு என்னை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. அந்த வியாதி படுக்கையே என்னை மாத்தி போட்டார். நான் விசுவாசத்தோடு போய் சொன்னேன், என்ன தூக்கி எடுத்தாரு, கண்டிப்பா அவங்களை அந்த இடத்துல அந்த வியாதியில இருந்து எடுப்பாரு நான் சொன்னேன். ஆனா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு 3 பிரச்சனைன்னு சொல்லி எங்க ஐயா கிட்ட சொன்னார். அவங்க சொன்னாங்க, உனக்கு ஒரு பிரச்சனை தான் உன்னை தூக்கி எடுத்து, அவர் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அவர் பார்க்க மாட்டாரு. அல்லேலூயா. பிரச்சனை அவருக்கு பெருசே கிடையாது. நம்ம விசுவாசிக்கிறோமா, நம்புறோமா, அது மட்டும்தான் அவர் எதிர்பார்ப்பாரு. ஏன்னா அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் முகத்தை பார்க்க மாட்டாருங்க, அவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு இடத்துலயும் சாட்சி சொல்றேன். ஏசப்பா நான் நிக்கிறேன்னா அது நீங்க மாத்திரம் தான் ஆண்டவரே, நான் நிக்கிறேன்னா உங்க கிருபை மாத்திரம் தான் ஏசப்பா. அவங்களுக்கு இருதயத்துல இல்ல, அவங்க மனசு மாறி போச்சு. மறிக்க போறோம் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அவங்க மறிக்க போறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாருமே அவங்களோட கூட இல்லை. ஏன்னா அவங்க முகமே மாறி போச்சு. நாங்க போய் பாக்குறோம், ஒரு நாளும் அவங்கள பிடிச்சி அழுது ஜெபம் பண்ணிட்டு வரோம். மறிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு அழையே வரல. ஏன்னா அவங்க
இருக்கும்போது கூட இருந்து பார்க்கலாம் அவங்க வீட்டுக்காரு. அவங்க செத்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, என் பொண்டாட்டி மார்கழி மாசம் செத்துட்டா அவ சொர்க்கத்துல இருப்பான்னு. அவங்க சொர்க்கத்துல இருப்பாங்களா நரகத்துல இருப்பாங்களா இயேசுவானருக்கு மாத்திரம்தான் தெரியும். அல்லேலூயா. அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆனா அவங்க கூட இருக்கும் போது தெரியல. இன்னைக்கு ஒரு நாளும் உட்காந்து அழுதுனுக்குறாரு. நேத்துக்கு போற காரியத்துக்கு போய் பார்த்துட்டு வரோம். எங்க அண்ணன் சொல்றான், அவளை மறக்க முடியல. இருக்கும் போது உன்னால பார்த்துக்க முடியலையப்பா. அவங்க கூட இருக்கும் போது, வேதனையோடு கூட இருக்கும் போது உன்னால பார்க்க முடியலையப்பா. சர்ச்சைக்கு வான்னு கூப்பிடும்போது சொல்றாரு, நான் இதெல்லாம் விட்டுட்டு எப்படிமா வர்றது? நான் சொன்னேன், எங்க அப்பா உயிர் போராடினுக்கிறாரு. நாங்க சர்ச்சில தான் அண்ணன் இருந்தோம். எங்களை அப்படியே பாக்குறான் அவன். அவருக்கு ரொம்ப முடியல. போய் என் பையன் கூப்பிட்டு வந்து போறான். நான் இங்கே தான் உட்காந்துன்னு இருக்கேன், அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். நான் சொல்லும் போது எங்க அண்ணன் பார்க்குறான், அண்ணன் முடிஞ்சது எல்லாம் போயிடுச்சு, இனி அவர் மாத்திரம்தான் அண்ணன், அவர் மாத்திரம்தான். இன்னைக்கு அவர் மட்டும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை நினைச்சு பாருங்களேன். அப்படிதான் அந்த விதவை யோசிச்சிருப்பா. அப்பா என் பிள்ளை இல்லப்பா, என் பிள்ளைய மறிச்சு போயிட்டானே, என் கணவரை மறிச்சு போயிட்டாரு, இனி யாரு எனக்கு இருக்கா? யாருப்பா என்னோடு கூட இருப்பா? என்னை யாரு காப்பாத்துவா? அவங்க நினைச்சிருப்பாங்கல்ல. ஆண்டவர் வராரு, அம்மா நீ அழுது கொண்டு இருக்கிற, உன் கண்ணீரை கண்டேன், உன் கதறல கேட்டப்பா, இதோ உன் மகன் உயிரோடு கூட எழுந்திருப்பான். அல்லேலூயா. உன் மகனை சிவனோடு கூட எழுந்திருக்கான் பாருண்டு அவர் பாடிய தொட்ட மாத்திரத்துல அந்த இடத்துல ஏசப்பா ஒரு பரிபூர்ண சுகத்தையும் பரிபூர்ண விடுதலையும் அந்த மகனுக்கு கட்டளிட்டார். அல்லேலூயா. எல்லாரும் பார்க்கிற அடுத்த 15வது வசனம் வாசிங்களேன். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினப்பா, எப்படியாப்பட்ட அதிசயம் ஆண்டவரே, அப்பா எப்படியாப்பட்ட வல்லமை அப்பா உம்மிடத்துல உண்டு, எப்படியாப்பட்ட வார்த்தையா இருக்கும் பாருங்க. ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னாரு. ஒரு வார்த்தை மாத்திரம் தான் மரித்து போன உயிரோடு கூட எழுந்து உக்காந்து பேசுறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க இருக்க எல்லாரும் பாருங்க 16வது வசனம், எல்லாரும் பயமடைந்து இவர் எப்படிப்பட்டவரா இருக்காருப்பா, அவர் தீர்க்கதரிசியானவர் தானே, அப்பா இவர் எப்படியாப்பட்டவர் ஆண்டவரே, அப்பா நீ பெரியவர் ஐயா, நீர் பெரியவர் ராஜா, ஆவியானவரே நீர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாத தேவனா இருக்கீங்கப்பா. எல்லாரும் பயந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் எப்படியாப்பட்டவரா இருப்பார் பாருங்க. அவர் எப்படியாப்பட்டவர்? அவர் ஒரு வார்த்தை தாங்க சொன்னாரு, அவன் உயிரோடு கூட எழுந்து அவன் பிள்ளை மட்டும் இல்லைன்னா, ஏசப்பா அந்த இடத்துல வரல, அந்த பிள்ளை மட்டும் இல்லைன்னா அவங்க தாயோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன். கணவரும் இல்ல, கணவர் இல்லைனாலும் பரவாயில்லன்னு அந்த பிள்ளைக்காக அவங்க வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க. சரி போ, வீட்டுக்காரர் இருந்தான்னா இல்லைன்னா பிள்ளைக்காக வாழலான்ட்டு வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க. அந்த இடத்துல பிள்ளையும் மறிச்சு போனானா, யாருமே இல்லாத அவங்க அந்த இடத்துல வேதனையோடு கூட இருக்கிறத ஏசப்பா பார்த்தாரு, கண்ணீரோடு இருக்கிறத ஏசப்பா பார்த்தாரு. எத்தனையோ நாள் நம்மளையும் பார்த்திருப்பாரு. அல்லேலூயா. எத்தனையோ நாட்கள் வேதனையோடு கூட நம்ம இருந்திருப்போம், வியாதியோடு கூட இருந்திருப்போம், பிரச்சனைகளோடு கூட இருந்திருப்போம். இன்றைக்கு ஏசப்பா சொல்றார், ஆவியானவரே ஒரு விஷயம் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கீங்கப்பா. அப்பா நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீர் எங்களை நடத்த வல்லவரா இருக்கீங்க ஆண்டவரே. உங்களுடைய ஒரு வார்த்தை மாத்திரம் தான் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் தான் ஆண்டவரே எங்களுக்கு சுகம், நீர் தொட்டா மாத்திரம் போதும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் மாறி போகும் அப்பா. நீர் தொட்ட மாத்திரத்துல மரித்தவன் எப்படி உயிரோடு கூட எழுந்தானோ அதே போல ஆண்டவரே உங்களுடைய ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்துல ஏசப்பா எல்லா காரியங்களும், எல்லா வியாதிகளையும், எல்லா வேதனைகளையும் மாறி போனது போல ஆண்டவரே ஏசப்பா இந்த நாள்ல எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா, ஆவியானவரே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீர் வந்து ராஜா, நீர் வந்து சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட்டதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உங்களுடைய ஒரு வார்த்தை மாத்திரம் ஆண்டவரே, நீ தொட்ட மாத்திரத்துல மரித்தவன் எப்படி எழுந்து பேசினானோ ஆண்டவரே, தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, மாறுமே
எல்லாம் மாறுமே மாறுமே எல்லாம் மாறுமே. தாய் இப்படிதான் பாடி இருப்பாங்க. அப்பா என் பிள்ளைய தொட்டு நீங்க சுகத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. நீங்க தொட்டதுனாலதான் ஆண்டவரை என் பிள்ளைக்கு விடுதலை. நீங்க தொட்ட மாத்தத்துலதான் ஆண்டவரை என் பையன் ஜீவனோடு இருக்கான். நீங்க தொட்ட மாத்தத்துலதான் ஆண்டவரை அவனுக்கு சுகம் கிடைச்சது. ஒரு வார்த்தை மாத்திரம் நீங்க சொன்னீங்கப்பா. நீங்க சொன்ன ஒரு வார்த்தை மாத்திரம் தான் ஆண்டவரை என் பிள்ளை இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கான்னு சொல்லி அந்த தாயார் பாடி இருப்பாங்கல்ல. அந்த தாயார் பாடி இருப்பாங்கல்ல. நல்ல ஆவியானவரே ஏசப்பா, இந்த நாளை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறாண்டவர். உம்மோடு கூட இணைய கூடாதபடிக்கு அப்பா எங்களிடத்துல ஏதாச்சும் ஒரு குறைவுகள் இருந்தா ஏசப்பா எங்களை ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கிற ராஜா. எங்களை ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உம்மோடு கூட இணையாதபடிக்கு இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாற்றுங்கப்பா ஏசப்பா. ஒரு விஷயம் எங்களை தொடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட வாசம் செய்கிற தேவனா இருக்கீங்கப்பா. ஒரு நாள் உம்மை விட்டு பிரிக்கிற காரியங்கள் இடத்துல இருந்தா ஐயா எங்களை எடுத்து போடுவீராக ஆண்டவரே. அந்த காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு விலக்குவீராக அப்பா. ஒரு விஷயம் ராஜா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய கருத்தினாலும் எங்களை நடத்துற தயவுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. எல்லாம் தேவ சமத்துல ஒப்பு கொடுத்து இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாய் சொல்லுகின்றார், நான் வந்து அவனை சுகமாக்குவேன் என்று. சுகம் படுக்கத்தக்கதாக கர்த்தர் வந்திருக்கிறார். நம் பலவீனத்திலே அவரோடு கூட இணைத்து விடத்தக்கதாக யோசித்து ஒருவேளை பலவீன கூறுகளை நம்ம பார்க்காதபடிக்கு நம்மை பலப்படுத்துவரை நோக்கி பார்க்கத்தக்கதாக ஆண்டவருக்கு நேரம் நம்ம தாழ்த்து ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவர் ஒரு வார்த்தை சொன்ன போதும் மரண கண்ணிகளை மாற்றி விடுவார், மரண படுக்கையை மாற்றி விடுவார். ஏதோ தகப்பனே, நீங்க ஒரு வார்த்தை எங்க வாழ்க்கையில சொல்லுங்க ஆண்டவரை. ஒருவேளை எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடிக்கு உம்மோடு கூட இணைத்து கொள்ளத்தக்கதாக இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்ற ஆண்டவரை. இதோ நாயின் ஒரு விதவையின் இதோ தகப்பனே துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினவர் நீர் தானே ஆண்டவரே. இதோ மரணத்திலே கிடந்த அந்த மகனுக்கு ஜீவனை கொடுத்து மறுபடியுமாய் எழுப்பினவர் நீர் தானே ஆண்டவரே. 100க்கு அதிபதியை இதோ தகப்பனே அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் வந்து அவனை சுகமாக்குவேன் என்று சொன்னவர் நீர் தானே ஆண்டவரே. இன்று எங்கள் வாழ்க்கையில கடந்து வாங்க ஆண்டவரே. உம்மை தேடி கடந்து வந்து இருக்கிறவர்கள் இதோ தகப்பனவர்கள் சூழ்நிலைகள் விரோதமாக இருக்கலாம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையை மாற்றத்தக்கதாக நீங்க கடந்து வந்து உம்முடைய வார்த்தையினாலே இதோ தகப்பனே எங்க சுகத்தை இதோ சமாதானத்தை கட்டளையிடத்தக்கதாக உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நேராய் கடந்து செல்லட்டும் ஆவியானவரே. சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொண்டதை போல உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவர். இந்த நாளிலே இதோ தகப்பனின் தேவ வார்த்தையை கொடுத்த நம்மை மகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே இன்னும் ஆயிரங்களுக்கு மகளை பயன்படுத்தத்தக்கதாக ஆழத்தை காண செய்யுங்க ஆண்டவரோடு கூட இதோ தகப்பனைகளுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு தேவனோடு கூட இசைந்திருக்கத்தக்கதாக தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கத்தக்கதாக என் மகளை ஆசீர்வதித்து இன்னும் இதோ தகப்பனே அநேக சத்தியங்களை இதோ தகப்பனே நீர் அந்த மகளுக்கு வெளிப்படுத்த போகின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்ற ஆண்டவரை. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே எங்கள் சத்தத்தை கேட்டு ஒரு வார்த்தை இந்த இடத்துல சொல்லிட மாட்டீயோ என்று இதோ இருதயத்தில் ஏக்கத்தோடு கூட வந்த பிள்ளைகள் எல்லோடு கூட நீங்க பேசி இருக்கிற உங்களுடைய வல்ல வார்த்தைகளுக்காக அவர்களுக்கு நேராய் அவர்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாற்றப்படத்தக்கதாக உங்களுடைய வார்த்தை புறப்பட்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்ற ஆண்டவரே. அன்பரின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விரோதமாய் ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி தொடர்ந்து நடத்துங்க. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரணங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னின் ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். Hallelujah, 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 Amen.
சகோதரிக்கு சகோதரர்கள் கையும் பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் நிச்சயமாய் சுஸ்தமாக்குவார்.